ஸோ இப்போ இந்த டெவலப்பர்ல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம நியூவா ஒரு கோடிங் நம்ம வந்து குடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல, அத நம்ம செப்பரேட் ஃபைலா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கணும். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்ட்ரோல் என் இல்ல அப்படின்னா, ஃபைல் எடுத்து நம்ம நியூ ஃபைல் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நியூ ஃபைல் எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து எந்த ஃபோல்டர்ல நம்ம வந்து ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கேட்கும். நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றதுக்காக என்ன பண்ணுங்கன்னா, செப்பரேட்டா ஒரு பர்ட்டிகுலர் டிரைவ்ல ஒரு பர்ட்டிகுலரா நீங்க வந்து ஒரு ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணி, அதுல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய கோடிங் எல்லாமே நீங்க வந்து குடுக்க பாருங்க. ஸோ இப்ப நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல திஸ் பிசி எடுத்து ஒரு பர்ட்டிகுலரா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு டிரைவ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ண போறேன். உதாரணத்துக்கு நம்ம வந்து எஃப் டிரைவ் அப்படிங்கிறத நான் வந்து எடுத்துக்கிறேன். இதுல நியூ ஃபோல்டர் அப்படிங்கிறது குடுத்து, நான் உங்களுடைய நேம் வந்து நான் வந்து இங்க குடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு நம்ம வந்து குடுக்கக்கூடிய செஷன்ஸ் எல்லாமே நான் வந்து பர்ட்டிகுலரா இந்த ஃபோல்டர்ல நான் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஈஸியா நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும். இப்ப இந்த இடத்துல நான் வந்து அ மாதவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நேம் குடுக்குறேன். மாதவன் குடுத்துட்டு அப்படியே என்டர் பண்றோம். என்டர் பண்ணிட்டு நம்ம உள்ள நியூவா வந்து ஒரு ஃபைல் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ பாட்டம்ல பார்த்தீங்கன்னா, ஃபைல் நேம். இங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆ எம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிறேன்னா குடுக்குறேன். இல்லன்னா ஏபிபிஎம். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய நேம் ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்காக. ஸோ ஏபிபிஎம் சார் 1 மினிட் அந்த வாய்ஸ் கேட்கலைங்க ஒரே நிமிஷம். டிடிஎல். ஹலோ. எஸ் சார். இப்ப கிளியரா கேக்குதா? ஹலோ. ஸோ இங்க வந்து நம்ம ஏபிபிஎம் டிடிஎல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் வைக்கிறேன். இத வந்து நான் வந்து மெயின் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அல்லது டிடிஎல் 1 மெயின் அப்படின்னு நம்ம வந்து ஒரு நேம் வச்சுக்கலாம். ஓகே. இது ஃபைல் நேம். குடுத்துட்டு அப்படியே நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ இப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருது அப்படின்னா, பிளாங்க் ஸ்க்ரீன் நம்மளுக்கு இங்க வந்துரும். ஸோ இதுல தான் நம்ம வந்து கோடிங் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுக்க போறோம். இதுல குடுக்கக்கூடிய ஒவ்வொரு அ இன்ஸ்ட்ரக்ஷனையும் லைன் பை லைன் வந்து டேலி நம்மளுக்கு ரீட் பண்ண போகுது. ஸோ நம்ம அவுட்புட் பார்க்கிறது டேலில தான் நம்ம வந்து அவுட்புட் பார்க்க போறோம். இப்ப நீங்க லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, அதர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்ல நம்மளுக்கு நாம இப்ப குடுத்த அந்த டிடிஎல் ஃபைல் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க தெரியும். ஓகே. இத கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா கீழ பாட்டம்ல பார்க்கும்போது, எஃப் கோலன் மாதவன்ங்கிற ஃபோல்டர் அதுல வந்து டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இங்க தெரியும். ஓகே. ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த லொகேஷன்ல சேவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியா வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுங்கிறதுனால. அட் த சேம் டைம்ஸ் இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டா தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ நாம வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல தான் நம்ம வந்து கோடிங் வந்து குடுக்க போறோம். பட் நம்ம யூஸ் பண்ற எடிட்டர் மட்டும் என்ன அப்படின்னா, டாலி பிரைம் டெவலப்பர். ஓகே. இத செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஃபைல் லொகேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு டைரக்ட்டா அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, நம்ம ரைட் கிளிக் பண்ணியும் இத அக்சஸ் பண்ண முடியுங்கிறதுனால. இப்ப நான் வந்து இத அப்படியே கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து பெரிய லெவல்ல அதாவது நம்மளுக்கு ப்ராடா வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் தெரியும். இப்ப நீங்க மேல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கர்சர் நம்மளுக்கு டிஃபால்ட் சைஸ்ல நம்மளுக்கு தெரியுது. இப்ப இந்த இடத்துல கண்ட்ரோல பிரஸ் பண்ணக்கூடிய மவுஸ்ல இருக்கக்கூடிய ஸ்க்ரோல் நீங்க வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா, சைஸ வந்து நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். சார் என்ன சார் கண்ட்ரோல்? கண்ட்ரோல், ஸ்க்ரோல். ஓகே. மவுஸ்ல இருக்கக்கூடிய ஸ்க்ரோல் இருக்கு இல்லையா? ஓகே. சென்டர்ல இருக்கு. அத நம்ம ஸ்க்ரோல் வந்து நம்ம வந்து ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சைஸ் வந்து இன்கிரீஸ் அண்ட் டிக்ரீஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து கோடிங் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப எஸ்பெஷலி நம்ம வந்து ஒரு இனிஷியல் லெவல்ல ஒரு புரோகிராம் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா, டேலில ஹலோ டிடிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் புரோகிராம் இருக்கும். அதுல வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து இங்க குடுக்கக்கூடிய கோடிங் ஒண்ணொன்னையும் வந்து டேலி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு ரீட் பண்ணும். ஒருவேளை நம்ம வந்து கோடிங் குடுக்கும்போதே ஏதாவது ஒரு சில அ கமாண்ட் நம்ம வந்து குடுக்குறோம் அப்படின்னா, கமாண்ட் இன் தி சென்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு நோட்ஸ் நம்ம குடுக்குறோம் அப்படிங்கிற பட்சம். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம இந்த புரோகிராம் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஹலோ டிடிஎல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நேம் வைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம சும்மா நமக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட் டிடிஎல்ங்கிறதால ஹலோ டிடிஎல்.
ஸ்ட்ரக்சர் அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நான் வந்து ஒரு நேம் வைக்கிறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. தட் இஸ் இது வந்து கோடிங் கிடையாது. டேலி இதை ரீட் பண்ணக்கூடாது. அதனால நாம வந்து என்ன பண்ணலாம், இந்த கோடிங் இந்த லைனுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கோலன் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு கமாண்ட் ஆயிடும். ஸோ கமாண்ட் இன் தி சென்ஸ் நம்ம வந்து டேலி வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது இந்த கமாண்ட் இருக்கக்கூடிய லைனை வந்து என்ன பண்ணாது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரீட் பண்ணாது. இப்போ இந்த கோலன் நம்ம வந்து கொடுக்கறதுனால இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிங்கிள் லைன் கமாண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஒரு லைனை நம்மளுக்கு ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த லைனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கோலன் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இது சிங்கிள் லைன் கமாண்ட். சம்டைம்ஸ் வந்து நம்ம மல்டி லைன் கமாண்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து இதுல நம்ம வந்து என்ன பண்ண போறோம், என்னன்னா டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒன்று பார்க்க போறோம். அடுத்து வந்து நம்ம ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க போறோம். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து பார்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து லைன் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்க்க போறோம். தென் ஃபீல்டு அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா ஒவ்வொரு லைனையும் எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனா வந்து நம்மளுக்கு வரணும். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து எரர்னு காட்டுது. ஏன்னா இது வந்து ப்ரோக்ராமுக்கான டெஃபனிஷன்ஸ் வந்து கிடையாது. ஸோ இது வந்து அதுக்கான ஸ்ட்ரக்சர்ல இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரெட் கலர்ல நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா கீழே வந்து நம்மளுக்கு காட்டுது. ரைட் சைடு லெஃப்ட் சைடு நம்மளுக்கு ஒரு எரருக்கான ஒரு இன்டிமேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம் ஃபைலும் நம்மளுக்கு ரெட் கலர்ல வருது. ஸோ இதை வந்து நான் வந்து இந்த 6 லைனை 5 லைனுமே நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து கமாண்ட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டி லைன் கமாண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம வந்து முன்னாடி சிங்கிள் லைன் கமாண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து கோலன் கொடுத்துக்கலாம். இப்போ மல்டி லைன் கமாண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பேக்வேர்ட் ஸ்லாஷ் அப்படின்னு நம்ம வந்து இதை நம்ம சொல்லுவோம். ஸோ பேக்வேர்ட் ஸ்லாஷ் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆயிருது, இந்த பேக்வேர்ட் ஸ்லாஷ் ஆரம்பிக்கிற இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா கமாண்ட் பண்ணிடும். இது மல்டி லைன் கமாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது நம்மளுக்கு எங்க கம்ப்ளீட் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அகைன் நம்ம வந்து ஸ்டார் தென் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபார்வர்ட் சாரி ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஓகேங்களா, இது ரெண்டுமே வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் தான். ஓகேங்களா, ஸோ ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துறோம். ஸோ பேக்வர்ட் ஸ்லாஷ் அப்படிங்கிறது வேற, பேக்வர்ட் ஸ்லாஷ் அப்படிங்கிறது இதுதான் பேக்வர்ட் ஸ்லாஷ். ஓகேங்களா, ஸோ இது நம்ம கொடுக்க கூடாது, ஃபார்வர்ட் ஸ்லாஷ் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கமாண்ட், ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அண்ட் ஸ்டார் அண்ட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிட்வீன்ல இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கமாண்ட் ஆகும். ஸோ இது வந்து மல்டி லைன் கமாண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம கோடிங்கை வந்து நம்ம வந்து லேர்ன் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இன் ஃபியூச்சர்ல நம்ம வந்து ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ வந்து ஒரே ஒரு யூசர் நான் மட்டும்தான் வந்து டிடிஎல் வந்து நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு என்னோட மைண்ட் செட்டுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ எந்தெந்த செக்ஷன் என்னென்ன பர்பஸ்க்காக நான் கொடுக்குறேன், என்னென்ன லைன் என்னென்ன பர்பஸ்க்காக நான் கொடுக்குறேங்கிறது எனக்கு தெரியும். சில ஆர்கனைசேஷன்ல வந்து மோர் தென் 1 பர்சன்ஸ் வந்து ஒரே ப்ரோக்ராம்ல வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது ஒரே ப்ரோக்ராம்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைனையும் சரி, ஒவ்வொரு செக்ஷனையும் சரி, அல்லது அவங்களுடைய டாஸ்க்கை இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராமுக்குள்ள கமாண்ட் கொடுத்து அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம். அப்போ அடுத்த டிடிஎல் ப்ரோக்ராமர் வந்து ஒர்க் பண்ணும்போது ஈஸியா வந்து அந்த கோடிங்கை வந்து கன்டினியூ பண்றதுக்கும் கம்ப்ளீட் பண்றதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது மல்டிபிள் பர்சன்ஸ் வந்து சிங்கிள் ப்ராஜெக்டை இன்வால்வ் ஆகிருக்கும் போது இந்த கமாண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டிடிஎல்ல நம்மளுக்கு ஒரு சில ஸ்பெஷல் கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல வந்து இந்த கமாண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்ஸா நம்ம வந்து இங்க பார்க்கணும். இப்போ சிங்கிள் லைன் கமாண்டுக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு சில ஷார்ட்கட் கீஸ் கூட இருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கிறோமே. இப்படி நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இந்த லைன் எல்லாம் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சிங்கிள் லைன் கமாண்ட்ல எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கமாண்ட் வந்து ஆக்டிவ் பண்ணும். அப்ப நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் தென் வந்து ஷிஃப்ட் பிளஸ்
சி நம்ம கொடுக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி. ஓகேங்களா? அதாவது நான் ஷார்ட்கட் கீயை வந்து உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா நோட்ஸா கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த லைன் வரைக்கும் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணணுமோ அது இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி கமாண்ட் வந்து சிங்கிள் லைன் கமாண்ட் வந்து ஆக்டிவ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு பாசிபிள். இப்போ ஒவ்வொரு லைனையும் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அகைன் நம்ம செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அடுத்த இந்த மாதிரி கோலன் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த கோலன் நம்ம. ஸோ இதை வந்து நம்ம எடிட் அப்படிங்கிறதுல போயிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கமாண்டுக்கு வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி அப்படிங்கிறதும் அன்கமாண்ட் அப்படிங்கிறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இது கண்ட்ரோல் இசட் அப்படிங்கிறதும் நம்ம வந்து ஆல்ட் நம்ம வந்து அன்டு அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா எடிட்ல போயிட்டு கமாண்ட் லைனுக்கான கமாண்டை நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ அப்படிங்கிறது அண்டுக்கு வந்து என்ன அப்படின்னா கண்ட்ரோல் இசட் அப்படிங்கிறதும் ரீடுங்கிறது கண்ட்ரோல் ஒய் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வழக்கம் போல கண்ட்ரோல் ஏங்கிறது லைன்ல ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய எல்லா லைனையும் நம்ம செலக்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் ஏ அப்படிங்கிறது நம்ம. ஸோ நான் இப்போ கண்ட்ரோல் ஏ அப்படிங்கிறது கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ கொடுத்தோம் அப்படின்னா அன்கமாண்ட் ஆயிடும். பட் நாம வந்து மல்டி லைன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். அதுக்கடுத்து ஸ்டார் நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து வந்து லாஸ்ட்ல ஸ்டார் கொடுத்துட்டு அகைன் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி நம்ம. ஓகேங்களா? ஸோ இது வந்து பேசிக். ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கமாண்ட் நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல ஸோ அனதர் பர்சனுக்கு நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த கமாண்ட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டிடிஎல் நம்மளுக்கு இந்த டேலி வந்து டிடிஎல் ரீட் பண்ணும்போது ஒரு லைனை வந்து நம்மளுக்கு லேர்ன் அதாவது ரீட் பண்ண வேண்டாம் அல்லது எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம கமாண்ட் யூஸ். ஓகே சார். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பிளி பர்டிகுலரா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேலியில இருக்கக்கூடிய கேட்வே ஆஃப் டேலி அப்படிங்கிற ஸ்கிரீன்ல நம்மளுக்கு கிரியேட்டர் ஆல்டர் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தென் வவுச்சர் டே புக் இந்த மாதிரினா வந்து நம்மளுக்கு மெனு அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஸோ டேலியில இருக்கக்கூடிய கேட்வே ஆஃப் டேலி அப்படிங்கிறதே வந்து என்ன அப்படின்னா ஒரு மெனு தான். ஸோ அந்த மெனுவில் நான் புதுசா வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஐட்டம் நான் வந்து ஆட் பண்ண போறேன். இல்ல அப்படின்னா அனதர் மெனு நான் வந்து ஆட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி நான் வந்து டேலியில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு எல்எம்எஸ் வீடியோஸ் அனுப்புனேன். அதுல வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு டெஃபனிஷன்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் கோட்டுக்குள்ள கொடுக்கணும். ஓகேங்களா? இது நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த பிராக்கெட்டை நம்ம வந்து ஸ்கொயர் பிராக்கெட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளதான் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா டெஃபனிஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க வேண்டியது. இப்போ நான் மாடிஃபை பண்ண போற மெனு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கேட்வே ஆஃப் டேலி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மெனு. ஓகேங்களா? கேட்வே ஆஃப் டேலி அப்படிங்கிற ஒரு மெனு. அந்த மெனுவை நான் வந்து மாடிஃபை பண்ணேன். ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த மெனுவை நம்ம வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மெனுவை தான் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா மாடிஃபை பண்ண போறேன். இதுல வந்து நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் கீ ஐட்டத்துக்கும் மேலேயோ அல்லது கீழேயோ நம்மளுக்கு வந்து நம்ம புதுசா இந்த மாதிரி மை ஃபர்ஸ்ட் டிடிஎல் அப்படின்னோ அல்லது வேற ஏதாவது ஒரு நேம்ல ஒரு ஐட்டமோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி நம்ம வந்து ஆட் பண்ணி. ஓகேங்களா? அல்லது நம்ம வவுச்சருக்கு கீழே நம்ம வந்து ஏதாவது ஒன்று ஆட் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல இருக்கக்கூடிய ஒரு மெனுவுக்கு மேல இல்லைன்னா கீழே நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னொரு மெனு நான் ஆட் பண்ண போறேன். இல்லைன்னா இன்னொரு கீ ஐட்டம் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி அப்படி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து முதல்ல மெனு அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்றேன். இப்போ நான் மெனுன்னு செலக்ட் பண்ணும் போதே பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய டெஃபனிஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. பிளாட்ஃபார்ம் இன் தி சென்ஸ் இந்த டெவலப்பர் தான் நான் வந்து பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ பிளாட்ஃபார்ம்ல டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய இந்த டெஃபனிஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்க ஓப்பன் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு டெஃபனிஷன்ஸுக்கான நேம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா டெஃபனிஷன் நேம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இதை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா
இதை வந்து டெஃபினிஷன் டைப் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இந்த டெஃபினிஷன் டைப் வந்து என்ன அப்படின்னா டிஃபால்ட். ஸோ ஆல்ரெடி இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறது தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ இதுல போயிட்டு நம்ம வந்து வேற ஒரு டெஃபினிஷனை நம்ம வந்து இங்க கொடுக்க முடியாது. ஸோ நான் வந்து மெனு அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ நான் வந்து எந்த மெனுவை நான் வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி. கேட்வே ஆஃப் டேலி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இங்க கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து மெனு. ஸோ கேட்வே ஆஃப் டேலி அப்படிங்கிறது. பட் நான் வந்து இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த மெனுல நான் புதுசா ஒரு ஐட்டம் வந்து நான் ஆட் பண்ண போறேன். ஓகேங்களா? அப்ப ஆட் பண்றோம் அப்படின்னாலோ அல்லது அதுல இருக்க இந்த மெனுல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை நம்ம வந்து ரிமூவ் பண்றோம் அப்படின்னாலும் அதுக்கு பேர் வந்து மாடிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மாடிஃபிகேஷன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெனு டெஃபினிஷனுக்கு பக்கத்துல ஒரு மாடிஃபையர் சிம்பிள் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னா சிம்பிள் மாடிஃபையர் அப்படி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்லலாம். ஸோ நான் வந்து ஆஷ் சிம்பிள் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? சிம்பிளி இன்சர்ட் ஆஷ் சிம்பிள். இப்போ ஆஷ் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா என்ன டேலி எடுத்துக்கும் அப்படின்னா இந்த மெனுவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கொடுத்துருக்க மெனுவை நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா மாடிஃபை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேலி என்ன பண்ணிக்கும் அப்படின்னா எடுத்துக்கும். இப்ப இதுல மாடிஃபை பண்றோம் அப்படின்னா இந்த கேட் வேப் டேலியோடைய சோர்ஸ் கோடு என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா மாடிஃபை பண்ண முடியும். இப்ப இந்த இடத்துல வந்து அவுட்புட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் கேட் வேப் டேலி. இதுல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வவுச்சருக்கு கீழே நான் வந்து இன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நியூவா ஒண்ணு கொண்டு வர போறேன். இந்த வவுச்சருக்கு கீழே இன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து ஆஃப்டர் வவுச்சர்ஸ் அப்படிங்கிற இந்த மெனுக்கு கீழே நம்ம வந்து கொண்டு வரணும். அப்ப நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து இந்த கேட் வேப் டேலி இந்த மெனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சோர்ஸ் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ இப்போ நம்ம மாடிஃபை யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா இந்த இடத்துல ப்ளூ கலர்ல ஹைலைட் ஆகுது. ஒருவேளை நான் மாடிஃபிகேஷன் யூஸ் பண்ணல அப்படின்னா என்ன ஆகாது, எனக்கு கர்சர் இங்க கொண்டு போகுது ப்ளூ கலர்ல ஹைலைட் ஆகாது. அப்ப நம்ம இங்க ஒரு சிம்பிள் நம்ம கொடுத்த உடனே டெவலப்பர் என்ன பண்ணுது அப்படின்னா ரீட் பண்ணிடுது. ஸோ மாடிஃபிகேஷன் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இடத்துல ப்ளூ கலர்ல ஹைலைட் ஆகும்போது நான் கண்ட்ரோல் கிளிக் வந்து நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் பண்றேன். கண்ட்ரோல் கிளிக் அப்படி கொடுக்கும்போது நம்ம வந்து என்ன நம்மளுக்கு என்னென்ன காட்டுது அப்படின்னா ஒரு எந்தெந்த கோடிங்ல அல்லது எந்தெந்த ஃபைல்ல எல்லாம் கேட் வேப் டேலி அப்படிங்கிறது இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு இங்க ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா APPM TDL அப்படிங்கிறது இது நம்ம இப்ப டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய TDL. இதுக்கு முன்னாடி ரீசெண்டா வந்து வேற ஒரு கோடிங்ல நம்மளுக்கு வந்து கேட் வேப் டேலி அப்படிங்கிறது ஒன்று யூஸ் பண்ணி வந்திருக்காங்க. பட் ஃப்ரண்ட்ல வந்து வெறும் கேட் வேப் டேலி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வருது. இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து இந்த ஸ்கிரீனோடைய நேம் என்ன அப்படின்னா ஜம்ப் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஜம்ப் 2. ஸோ கண்ட்ரோல் டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைரக்டாவே நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் டி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டைரக்டா என்ன ஆகுது அப்படின்னா ஃபைண்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வருது. இதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆல் ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்க நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜஸ்ட் கேட் வேப் டேலி அப்படின்னு கொடுத்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டெஃபினிஷன்ஸ் அல்லது ஒரு பர்டிகுலர் வேர்டு வந்து எந்தெந்த கோடிங்ல எல்லாம் இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கண்ட்ரோல் டி. ஓகேங்களா? அதே மாதிரி கண்ட்ரோல் ஜே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜம்ப் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். ஸோ ஜம்ப் 2 அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஃபைண்ட் மாதிரி இல்ல. இங்க இருந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு தேவையான டெஃபினிஷன்ஸ் செலக்ட் பண்ணி அந்த டெஃபினிஷன்ஸ்ல இருக்கக்கூடியது எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல மெனு அப்படிங்கறத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிம்பிளி நம்ம வந்து கேட் வேப் டேலி கேட் வே ஆஃப் டேலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மெனு அப்படிங்கிறது எந்தெந்த இதுலலாம் இருக்குன்னு சொல்லிட்டு வருது பாருங்க. ஸோ இது வந்து கண்ட்ரோல் ஜே கொடுத்து நம்ம வந்து இந்த ஸ்கிரீனை நம்ம வந்து கொண்டு வரலாம். அதாவது சோர்ஸ் கோடுக்கு டைரக்டா நம்ம வந்து ஜம்ப் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கீ. ஸோ அப்ப நம்ம வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல கண்ட்ரோல் ஜே அப்படின்னு நான் வந்து இங்க கொடுக்குறேன். ஓகேங்களா? கண்ட்ரோல் ஜே கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜம்ப் 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது இல்லையா? ஸோ ஜம்ப் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து
ஓகேங்களா? ஸோ இது நம்ம ஈஸியா வந்து டெஃபினிஷன நம்ம செலக்ட் பண்ணி, அதன்படி நம்ம வந்து ஒரு மெனுவ நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பார்ட் செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி அஸ் வெல் அஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ குடுத்தோம் அப்படின்னா, இது வந்து கமாண்ட் அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து இதுலயே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, கண்ட்ரோல் பிளஸ் எஃப் நம்ம குடுத்தோம் அப்படின்னா, ஃபைண்ட் சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, மல்டிபிள் ப்ரோகிராம்ல இருக்கக்கூடிய அது ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டெஃபினிஷன அல்லது ஒரு வேர்ட நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபைண்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் எஃப் நம்ம கண்ட்ரோல் ஜே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒண்ணு இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, சரி கண்ட்ரோல் டி ஓகேங்களா? கண்ட்ரோல் எஃப் கிடையாது. கண்ட்ரோல் டி இது வந்து ஃபைண்டுக்கு நம்ம யூஸ் பண்றது. ஓகேங்களா? சோ இப்போ வந்து ஜம்ப் டு அப்படிங்கிறதோட யூசேஜ் இதுதான். இப்போ நான் வந்து இங்க இருந்து டைரக்ட்டா கிளிக் பண்றேன். நான் வந்து ஜம்ப் டு யூஸ் பண்ணாம அந்த மெனுவ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்றேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஜம்ப் டூல டேலி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சர்ச் பண்ணி கொண்டு வந்துருது. ஓகேங்களா? சோ இதுல வந்து கேட் ஆஃப் டேலிய கிளிக் பண்ணிட்டு கோ குடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கேட் ஆஃப் டேலியோடைய சோர்ஸ் கோட் வந்து இங்க நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. சோ மெனு இது வந்து ஒரிஜினல் சோர்ஸ் கோட். டிஃபால்ட்டா டேலில இருக்கக்கூடிய சோர்ஸ் கோட். சோ நம்மளுக்கு தெரியும் டெவலப்பர்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டேலி சொல்யூஷன்ஸ் டேலியோடைய என்டையர் சோர்ஸ் கோடையுமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, டிப்ளாய் பண்ணி வச்சுட்டாங்க. சோ நம்மளுக்கு வந்து குடுத்துட்டாங்க. ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. பட் இதுல போய் நம்ம வந்து எந்த மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது. பட் நாம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அல்லது இந்த கோடிங்க நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த சோர்ஸ வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஓன் டெவலப்மென்ட்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல இருந்து லேர்னிங் அப்படிங்கிறது நம்ம பெனிஃபிட் இருக்கு. 2வது நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, காப்பி அண்ட் பேஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். சோ இந்த பெனிஃபிட் எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க இங்க பாருங்க, டைட்டில் அப்படிங்கிறது கேட் வேப் டேலி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கு. இன்டென்ட் அப்படிங்கிறதுல வந்து என்ன அப்படின்னா, லோக்கல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்டென்ட் குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இன்டென்ட். இன்டென்ட் இன் தி சென்ஸ் இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மாஸ்டர்ஸ், டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு சின்னதா வந்து ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா? அது எல்லாம் வந்து என்ன அப்படின்னா, இன்டென்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? சோ இது வந்து இப்ப நான் வந்து சொல்லக்கூடிய இன்டென்ட் வவுச்சருக்கு கீழ வந்து குடுக்கக்கூடிய இன்டென்ட் நான் ஒண்ணு ஆட் பண்ண போறேன். அது என்னன்னா, தட் இஸ் ஒன் ஆஃப் த அ டிரான்சாக்ஷன் டைப்ன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஷோரூம்ல இருக்கக்கூடிய ஷோரூம் மேனேஜர் அந்தந்த ஷோரூமுக்கு தேவையான மெட்டீரியலுடைய ரெக்யர்மென்ட்ஸ் என்ன? ஓகேங்களா? மெட்டீரியலுடைய ரெக்யர்மென்ட்ஸ் என்ன? அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படின்னா, இன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. சோ அந்த ஒரு ஸ்க்ரீன்ல வந்து அவங்கவங்களுடைய ரெக்யர்மென்ட்ட வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, குடுக்க முடியும். சோ அந்த கான்செப்ட்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து இன்டென்ட் அப்படிங்கிறது வேற ஒண்ணு கொண்டு வரேன். பட் டேலில இன்டென்ட் அப்படிங்கிறது இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சும்மா ஹெட்டருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன தான் இன்டென்ட் அப்படின்னு வந்து சொல்றேன். பட் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கல் வவுச்சர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த லோக்கல் வவுச்சர்ஸ்க்கு கீழ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய இன்னொரு கீ ஐட்டத்த நான் வந்து ஆட் பண்ண போறேன். இன்னொரு கீ ஐட்டம் நான் வந்து ஆட் பண்ண போறேன். அப்ப நம்ம வந்து இந்த இதுக்கு கீழ தான் நம்மளுக்கு ஆட் பண்ணணுங்கிற பட்சத்துல நம்ம வந்து என்ன பண்ணலாம்? சோ சிம்ப்ளி நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, கீ ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல குடுக்குறேன். இல்ல அப்படின்னா ஐட்டம் அப்படின்னு கூட நம்ம வந்து குடுக்கலாம். ஒரு ஐட்டம் நான் வந்து ஆட் பண்ணணும். ஐட்டம் ஓகேங்களா? அதர்வைஸ் நம்ம வந்து இதே இங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். சோ கீ ஐட்டம் அப்படிங்கிறத நம்ம குடுக்குறோம் அப்படின்னா கீ ஐட்டம். அதுக்கான ஷார்ட்கட் கீ என்ன? அதாவது ஹாட் லெட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம குடுக்கலாம். ஓகேங்களா? அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நேமா நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஓகேங்களா? கிரியேட் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி கூட நம்ம வந்து கீ ஐட்டம் குடுக்கலாம். சோ சிம்பிளா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம குடுக்குறோம். கீ ஐட்டம் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா குடுக்குறேன். இதுல நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பிஃபோர் அல்லது ஆஃப்டர் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கீ ஐட்டம் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஆஃப்டர் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து குடுக்குறோம். குடுத்துட்டு எதுக்கும் கீழ அப்படின்னு நம்ம வந்து தேவைப்படுது அப்படின்னா, நம்ம வந்து அந்த லோக்கல் வவுச்சர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுக்கு கீழ நம்மளுக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு வேணும். சோ இத நான் வந்து கண்ட்ரோல் சி குடுத்துக்கிறேன். குடுத்துக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குடுத்துக்கிறேன். இப்ப நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா,
லோக்கல் வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டு சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன டீடைல்ஸ் அது அது வந்து இன்டென்ட் அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு நேம் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மை இன்டென்ட் இந்த மாதிரி கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அல்லது இன்டென்ட் அப்படின்னா வந்து வைக்கலாம். அடுத்து இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஸோ இது சிம்பிளா நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஆட் பண்றது. ஸோ மை இன்டென்ட் இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா அந்த இடத்துல எனக்கு என்ன ஷோ ஆகணும் அப்படிங்கிறது மை இன்டென்ட். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல டிஸ்ப்ளே இங்கேயும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா மை இன்டென்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா ஒரு நேம். ஓகேங்களா? ஸோ இப்படி இது வந்து சிம்பிளா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். எத்தனை பேராமீட்டர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஐட்டம்னு ஒரு பேராமீட்டர், அந்த ஐட்டத்தோடைய நேம் என்ன அப்படிங்கிறது 2வது பேராமீட்டர், அதுக்கு அடுத்து அந்த ஐட்டம் எனக்கு என்ன பண்ணணுங்கிறது இங்க கொடுக்குறேன். தட் இஸ் இதை நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா ஆக்ஷன் கீவேர்டு அப்படி நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? இந்த டிஸ்ப்ளே அப்படிங்கிறது ஆக்ஷன் கீவேர்டு. ஸோ இங்க நம்ம வந்து டிஸ்ப்ளே அப்படின்னு கொடுத்தோம்னா ஜஸ்ட் சிம்பிளி அது நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஷோ ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான். அதர்வைஸ் அது கிரியேஷன் ஆப்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம கிரியேட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதர்வைஸ் ஒரு மெனுவாவே நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல மெனு அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம வந்து அந்த ரிப்போர்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ நான் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் டிஸ்ப்ளே. ஸோ ஃபர்ஸ்ட் டே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டிஸ்ப்ளே எப்படி ஸ்டாட்டிக்கா நம்ம வந்து ஒரு கோடிங் எப்படி கொடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால நம்ம டிஸ்ப்ளே அப்படிங்கிற கீவேர்ட்ல இருந்து நம்ம வந்து ஆட் பண்றோம். ஸோ டிஸ்ப்ளேங்கிற ஆக்ஷன் கீவேர்ட். இது எனக்கு என்ன டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா மை இன்டென்ட் ரிப்போர்ட்ங்கிறது எனக்கு ஷோ பண்ணணும். ஓகேங்களா? இதை தான் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ இது வந்து சிம்பிளா பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஐட்டத்தோட நேம் என்ன ஆக்ஷன் நம்மளுக்கு பண்ணணும், தென் அந்த ரிப்போர்ட்டோட நேம் என்ன. இதுதான் சிம்பிள் பேராமீட்டர். அதர்வைஸ் இதை நம்ம இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டேலி ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலியில ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை போயிட்டு நம்மளுக்கு ஷோ பண்ணிடும். ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு ரிப்போர்ட்டை ஷோ பண்ணிடும். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஆட் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கடுத்து கீ ஐட்டம் எனக்கு வந்து ஒரு ஐட்டம் வந்து எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஆட் பண்ணணும் அல்லது கீ ஐட்டம் எனக்கு ஆட் பண்ணணும். கீ ஐட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹாட் லெட்டர்ஸை நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து டிக்ளேர் பண்ணணும். இப்போ இந்த மை இன்டென்ட் அப்படிங்கிறதுல கேட்வே ஆஃப் டேலியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மெனுவுக்கும் ஒவ்வொரு ஹாட் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரியேட்டுக்கு சி, ஆல்டருக்கு ஏ, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கு ஹெச். ஸோ அந்த மாதிரி எனக்கு என்ன வரணும் அப்படின்னா மை இன்டென்ட்டுக்கு எனக்கு வந்து எம் அப்படிங்கிறது எனக்கு ஹாட் லெட்டர்ஸா எனக்கு வரணும். இல்லைன்னா ஐ அப்படிங்கிறது எனக்கு ஹாட் லெட்டர்ஸா வரணும். இப்போ ஐ நான் வந்து ப்ரெஸ் பண்றேன் அப்படின்னா எந்த ஹாட் லெட்டர்ஸுமே இங்க இல்லை. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு ஐ அப்படிங்கிறது எனக்கு இந்த மை இன்டென்ட்ல எனக்கு வரணுங்கிறதுனால ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கீ ஐட்டம் அப்படிங்கிறத நம்ம ஸோ சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீ ஐட்டம் அது வந்து என்ன அப்படின்னா ஆஃப்டர் அல்லது பிஃபோர் அப்ப நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம இங்க கொடுக்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஆட் யூஸ் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆஃப்டர் பிகினிங் அப்படிங்கிற இந்த லொகேஷன் ஓகேங்களா எங்க நம்ம பிளேஸ் பண்ண போறோங்கிறது எனக்கு ஓப்பன் ஆகுது. ஆனா மேல நான் வந்து என்ன பண்ணல அப்படின்னா ஆடுங்கிறத நான் யூஸ் பண்ணல. அப்ப நான் வந்து எந்த இடத்துல ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணல அப்படின்னா எனக்கு 3வது ஃபீல்ட்ல நம்மளுக்கு வந்து டேலி இந்த டிடில வந்து எனக்கு ஷோ பண்ணல. ஓகேங்களா? அப்ப ஆட் பண்றோம் அப்படின்னா மட்டும்தான் நாம போயிட்டு ஒரு கீ ஐட்டத்தை ஏதோ ஒரு இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். அல்லது ஒரு ஐட்டமை ஏதோ ஒரு பிளேஸ்ல நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து என்ன காட்டுது அப்படின்னா இந்த இடத்துல லொகேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு காட்டுது. பிஃபோரா ஆஃப்டரா சம்திங். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஃப்டர் இன் தி சென்ஸ் ஆஃப்டர்னா கேட்வே ஆஃப் டேலியில இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்ல ஒரு பர்டிகுலர் ஐட்டமுக்கு ஆஃப்டர் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் இந்த லோக்கல் வவுச்சர்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து காப்பி பண்ணிட்டு இங்க வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா இந்த வவுச்சருக்கும் முன்னாடி ஐ மீன் ஆஃப்டர் அதுக்கு பின்னாடி ஓகேங்களா. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு வவுச்சர் அதுக்கு அடுத்து டே புக் இருக்கு. இதுக்கு நடுவில் எனக்கு என்ன வரணும் அப்படின்னா மை இன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஆட் கீ ஐட்டம் ஆஃப்டர் லோக்கல் வவுச்சர் அப்படின்னு கொடுக்குறேன்.
கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல கீ எனக்கு என்ன வரணும்? ஐங்கிறது எனக்கு ஹாட் லெட்டர்ஸா இருக்கணும். ஓகேங்களா? ஐங்கிறது ஹாட் லெட்டரா எனக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஐ எதுக்கு நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, இங்க கீ ஐட்டம் அப்படிங்கிறத நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஐ அப்படிங்கிறத நம்ம குடுக்கணும். எப்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல ரிப்போர்ட்ட நான் வந்து குடுத்துடுறேன். மை இன்டென்ட் அப்படிங்கிறது குடுத்துறேன். அதுக்கு அடுத்து நம்ம வந்து இந்த ஐ அப்படிங்கிறத நம்ம குடுத்துறோம். ஓகேங்களா? இந்த இந்த மை இன்டென்ட்ல எனக்கு ஐ வந்து ஹாட் லெட்டரா எனக்கு வரும். ஓகே. ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதோட ஆக்ஷன். இது என்ன பண்ணணும்? டிஸ்ப்ளே பண்ணணும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, மை இன்டென்ட் ரிப்போர்ட் அப்ப நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு நேம் வைக்கிறேன். மை இன்டென்ட் ரிப்போர்ட். ஸோ 2 லைன் நான் வந்து குடுத்துருக்கேன். இத 2மே ஒரே மாதிரியான பர்ப்பஸ் தான். பட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இத கண்ட்ரோல் எஸ் குடுத்து சேவ் பண்ணிட்டு, இத நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லைன மட்டும் நான் எக்ஸிக்யூட் பண்றேன். அதனால 2வது லைன கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு, இப்ப இதோடைய இம்பாக்ட் என்ன? வெறும் 4 பாராமீட்டர்ஸ்ல நம்ம வந்து ஒரு ஒரு மெனுவ அல்லது ஒரு கீ ஐட்டத்த கேட் டேலில நம்ம ஆட் பண்ண போறோம். இதோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபர்ஸ்ட் காட்டியிருக்கேன். ஸோ 2மே வந்து ஒரே மாதிரி தான். பட் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய போகுது. நான் அத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்ப இத நம்ம இந்த கோடிங்க டேலில நம்ம அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த கோடிங் வந்து எந்த ஃபோல்டர்ல சேவ் ஆயிருக்குங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். எஃப்ங்கிற டிரைவ், மாதவன். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைல் நேம் வந்து APPM TDL1 மெயின் இருக்கு. ஸோ இத நம்ம வந்து டேலில நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன் டேலி அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிம்ப்ளி நம்ம வந்து F1 அப்படிங்கிற லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஷனை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். F1 பிரஸ் பண்ணிக்கிறோம். தட் இஸ் ஹெல்ப் அது. அதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஆட் ஆன்ஸ் அண்ட் TDL அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஆட் ஆன்ஸ் அண்ட் TDL அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்க போறோம். ஆட் ஆன் அண்ட் TDL. இங்க வந்து மெயின் ஸ்கிரீன் வரும். அங்க போயிட்டு நம்ம வந்து F4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கீ கொடுத்துக்கலாம். தட் இஸ் மேனேஜ் TDL அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க இருக்கு. அதுக்கு பேர் என்ன? மேனேஜ் TDL அப்படின்னு நம்மளுக்கு இருக்குது. ஸோ இங்க போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மேனேஜ் TDLக்கு நம்ம மூவ் பண்ண முடியும். அதர்வைஸ் கேட் வேப் டேலில இருந்து கண்ட்ரோல், ஓகேங்களா, கண்ட்ரோல் ஆல்ட் டி நம்ம கொடுக்கும்போது கூட நம்மளுக்கு மேனேஜ் டிடிஎல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு டைரக்டா ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து அங்கே போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து F4 கீ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நான் வந்து டேலியில் உங்களுக்கு காட்டுறேன். கோடை வந்து ப்ராப்பரா சேவ் பண்ணிடுறோம். சேவ் பண்ணிட்டு ஹெல்ப், அதுல டிடிஎல் அண்ட் ஆட் ஆன்ஸ் என்டர் பண்ணோம் அப்படின்னா மெயினா ஸ்கிரீன் நம்மளுக்கு வருது. இதுக்கு பேர் என்ன? டிடிஎல் மேனேஜ்மெண்ட். இதுல F4 மேனேஜ் லோக்கல் டிடிஎல்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கக்கூடிய F4 பிரஸ் பண்ணோம்னா நம்ம டிடிஎல் வந்து டிஃபைன் பண்றதுக்கான ஸ்கிரீன் வந்து நம்மளுக்கு இங்க ஓப்பன் ஆகுது. நான் மல்டிபிள் ஃபைல் வந்து இங்க டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ஃபைல் மட்டும் எனக்கு ஆட் ஆனா போதும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஃபீல்டுக்கு வந்துடுறேன். தேவையில்லாததுனா நோன்னு கொடுத்துறேன். இப்போ லாஸ்ட் ஃபீல்டு. இப்போதான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எங்க ஸ்டோர் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம செலக்ட் ஃப்ரம் டிரைவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அதுல F டிரைவ் அப்படிங்கிறது எடுக்கிறேன். இதுல வந்து உங்களுடைய நேம்ல நான் வந்து வச்சிருக்கேன் இல்லையா, அந்த ஃபோல்டர் நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி என்டர் பண்ண உடனே மேல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எந்த ஃபோல்டர் செலக்ட் ஆயிருக்குன்னு வந்துருது. அந்த ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஃபைல் எனக்கு லிஸ்ட் வருது. ஒரே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான் இருக்கு. அதை அப்படியே நான் வந்து என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணிட்டு அப்படியே எஸ்கேப் பண்ணிடுவோம். பாத்தீங்கன்னா இங்க கீழே வந்து லாஸ்ட்ல நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா மை இன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒன்று ஆட் ஆயிடும். கிளியரா சார்? ஹலோ, ஆக்ஷன் வேர்ட் என்னங்க சார்? அதை இன்டென்ட் கிளிக் பண்ண இன்டென்ட் கிளிக் பண்ணா எனக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் ஷோ ஆகணும், அவ்வளவுதான். இன்னும் நான் அதுக்கு நான் கோடிங் கொடுக்கல. ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ணி மட்டும் வச்சிருக்கீங்க. சிம்பிளி நான் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ஆட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இது அடுத்து என்ன பண்ணணுங்கிறது நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து அடுத்த லைன் வந்து நம்ம எழுத ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? பட் இது வந்து ஆக்ஷன் கீவேர்டுனா ஜஸ்ட் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும்.
அவ்வளவுதான். இன்னும் நம்ம வந்து இந்த டிஸ்பிளேக்கு நான் வந்து இன்னும் டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கல. ஓகேங்களா? அதனால வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு நான் வந்து ஆட் மட்டும் பண்ணி வைக்கிறேன். எங்க ஆட் பண்ணியிருக்கேன்? வெறும் 4 பாராமீட்டர்ஸ் குடுத்தோம் அப்படின்னா, கேட் வேப் டேலில ஏதாவது ஒரு லொகேஷன்ல போயிட்டு டேலி என்ன பண்ணிருது? நம்மளுடைய கீவேர்ட ஆட் பண்ணிருது. தென் அந்த கீவேர்டுக்கு ஏதாவது ஒரு ஹாட் லெட்டர்ஸ் டேலிய என்ன பண்ணிருது அப்படின்னா டிஃபைன் பண்ணிருது. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் வந்து டேலி வந்து சூஸ் பண்ணும். எம் அப்படிங்கிறது கீவேர்டா நம்மளுக்கு இருக்கு. அதாவது ஹாட் லெட்டர்ஸா இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ 2வது லைன்ல நம்ம என்ன பண்றோம்? எனக்கு வந்து ஆட் பண்ணணும். எங்க அப்படின்னா, வவுச்சருக்கு கீழ. ஆஃப்டர் வவுச்சர்ஸ் அதுக்கு கீழ. கீவேர்ட் எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, ஐன்னு இருக்கணும். ஐ தான் எனக்கு வந்து கீவேர்டா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்ப நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐ அப்படிங்கிறத நான் வந்து இங்க கீவேர்டாவும் நான் வந்து என்ன பண்றேன்? என்னோட ப்ரோகிராம்லயே நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ 2வது லைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் லைனோட இம்பாக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இத நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்ப 2வது லைன் வந்து நான் வந்து கமாண்ட ரிமூவ் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஸ் குடுத்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கோட நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும். ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் ஆல்ட் டி கேட் வேப் டேலில இருந்து கண்ட்ரோல் ஆல்ட் டி ஆல்ரெடி அந்த கோட நம்ம வந்து உள்ள குடுத்துட்டோம். கண்ட்ரோல் ஆல்ட் டி குடுத்துட்டு F4 அப்படிங்கிறத நம்ம குடுக்கலாம். F4 குடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்ட்ரோல் ஏ பிரஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் ஏ அப்படின்னா என்னன்னா, அக்செப்ட் ஆல் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரியும். ஓகேங்களா? அக்செப்ட் ஆல் அப்படிங்கிறது தான் டேலில வந்து கண்ட்ரோல் ஏக்கான ஷார்ட்கட் கீ. ஸோ இப்ப என்ன பண்ண போறேன்? கண்ட்ரோல் ஆல்ட் டி F4 கண்ட்ரோல் ஏ. அத பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. தட் இஸ் ரெஃப்ரெஷ். கோட வந்து நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு. கண்ட்ரோல் ஆல்ட் டி டைரக்ட்டா டிடிஎல் மேனேஜ்மென்ட் வந்துருது. இங்க F4 எனக்கு வந்து இந்த ஸ்கிரீன அப்படியே என்டர் பண்ணி அக்செப்ட் பண்றதுக்கு பதிலா பாட்டம்ல வந்து இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ஏ தட் இஸ் அக்செப்ட் அப்படிங்கிறது குடுக்கலாம். இப்ப கண்ட்ரோல் ஏ குடுத்துறேன். அப்படியே வந்து சேவ் ஆயிடும். அதாவது ரெஃப்ரெஷ் ஆயிடும். அப்படியே எஸ்கேப். இப்ப பாத்தீங்கன்னா, மை இன்டென்ட் எங்க வந்துருச்சு? வவுச்சருக்கு பக்கத்துல வந்துருச்சா? ஓகே. சோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இங்க கொண்டு வரோம். பட் இப்ப இந்த இன்டென்ட் நம்ம என்டர் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு இல்லன்னு வருது. ஓகே. ஓகேங்களா? சோ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு தேவையான டிஸ்கிரிப்ஷன்ஸ நாம வந்து இனிமே தான் நம்ம குடுக்கணும். சோ அந்த டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரிப்போர்ட், ஃபார்ம், பார்ட், லைன், ஃபீல்ட். ஓகேங்களா? ரிப்போர்ட், ஃபார்ம், பார்ட், லைன், ஃபீல்ட். சோ டேலில எந்த ஒரு ஸ்கிரீன் எடுத்தாலும் அத நம்ம வந்து ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சிம்ப்ளி நம்ம வந்து ஒரு வவுச்சர் நான் வந்து கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னா, இது கூட ஒரு ரிப்போர்ட்டா தான் டேலில வந்து டிடிஎல் கோடிங் வந்து குடுத்திருப்பாங்க. இப்ப இதுல டாப்ல நீங்க பாத்தீங்கன்னா, அக்கவுண்டிங் வவுச்சர் கிரியேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? எஸ். அது வந்து ரிப்போர்ட்டோடைய டைட்டில். அதுல இருந்து நீங்க என்டையர் ஸ்கிரீன் ஓகேங்களா? இந்த கிரியேஷன் ஸ்கிரீன் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு பேர் என்னன்னா ரிப்போர்ட். ஓகேங்களா? டாப்ல இருக்குது அக்கவுண்டிங் வவுச்சர் கிரியேஷன் அப்படிங்கிறது டைட்டில். அந்த டைட்டிலோட சேர்த்து எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு பேரு ரிப்போர்ட். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஏரியா இருக்கு இல்லையா? உங்களுக்கு வவுச்சரோட ஏரியா. இந்த ஏரியா அது எல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். வவுச்சரோட ஏரியாலாம் என்ன அப்படின்னா, ஃபார்ம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த ஃபார்ம்ல மல்டிபிள் பார்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. இப்ப பார்ட்ன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டாப் கன்டென்ட் இருக்குது. சிம்ப்ளி நம்ம வந்து ஒரு பார்ட்ன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த இந்த ஏரியாவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழ வந்தோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து பர்ட்டிகுலர்ஸ், அமௌண்ட், டெபிட், கிரெடிட்ன்னு நம்மளுக்கு கேக்கும். சோ இது வந்து நம்மளுக்கு அடுத்த ஒரு பார்ட். ஓகேங்களா? சோ ஒவ்வொரு வவுச்சரையும் இப்ப பர்ச்சேஸ் எடுத்தோம் அப்படின்னா, இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அக்கவுண்டிங் வவுச்சர் கிரியேஷன்ல இருந்து நீங்க பார்க்கும்போது ரிப்போர்ட், பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வவுச்சர் நம்பர் இருக்கு இல்லையா? இதுல இருந்து நீங்க பார்க்கும்போது ஃபார்ம், இதுல வந்து ஹெட்டர் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு. அங்க ஒரு சில டீடைல்ஸ் கேக்குறாங்க. டைட்டில் அப்படிங்கிறது ஒரு பார்ட் இருக்கு. அங்க ஒரு சில டீடைல்ஸ் குடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பாட்டம்ல பாத்தீங்கன்னா, ஐட்டம்ஸ் இன்ஃபர்மேஷன், ஐட்டம் டீடைல்ஸ் நம்ம குடுக்குறதுக்கு ஒரு பார்ட். இந்த மாதிரி மல்டிபிள் பார்ட் இருக்கும். அந்த பார்ட்டுக்கு உள்ளதான் நம்மளுக்கு லைன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். இப்ப நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா,
லைன் அப்படின்னு நம்ம வந்து இங்க பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இப்ப சப்ளை இன்வாய்ஸ் நம்பர் அதுக்கடுத்து டேட்ன்னு இருக்கு இல்லையா? இது 2மே வந்து மொத்தம் 4 ஃபீல்டு இருக்கு. ஆனா லைன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன். நான் சொல்றது புரியுதா? ஓகே. 4 ஃபீல்டு. ஆனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லைன் நம்ம வந்து பார்க்கும்போது சிங்கிள் லைன்ல நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியுது. ஸோ சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இத பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து மொத்தம் லைன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரே லைன். பட் ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஃபீல்டு. அதாவது என்ன வவுச்சர் நம்பர் நம்ம குடுக்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. அது ஒரு ஃபீல்டு. வவுச்சர் நம்பர் குடுக்குறது ஒரு ஃபீல்டு. 2வது ஃபீல்டு. டேட் அப்படிங்கிறது குடுக்குறதுக்கு ஒரு ஃபீல்டு. அந்த டேட்ட நம்ம இன்புட் குடுக்குறதுக்கு ஒரு ஃபீல்டு. ஸோ சிங்கிள் லைன் மல்டிபிள் ஃபீல்டு அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து பார்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லைனுக்குள்ள ஃபீல்டு. அந்த ஃபீல்ட்ல என்ன நம்மளுக்கு ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறத நாம வந்து செட் பண்ண வேண்டியது. அந்த ஃபீல்டுக்குள்ள எனக்கு என்ன டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிறத நாம என்ன பண்ணணும்? நாம செட் பண்ணணும். இதத்தான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம குடுக்குறதுக்கு ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, நம்ம ரிப்போர்ட் டெஃபினிஷன், ஃபார்ம் டெஃபினிஷன், பார்ட் டெஃபினிஷன், லைன் டெஃபினிஷன், ஃபீல்ட் டெஃபினிஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து குடுக்க வேண்டியது. அப்ப ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ரிப்போர்ட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, ஃபார்ம் இருக்கு. ஓகேங்களா? ஒரு ரிப்போர்ட்ன்னு எடுத்தோம்னா, அந்த ரிப்போர்ட்டுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரே ஒரு ஃபார்ம் இருக்கும். ஃபார்ம் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். அந்த ஃபார்முக்குள்ள தான் பார்ட் அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணணும். அந்த ஃபார்முக்குள்ள தான் பார்ட் அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டா டேலில ஒரு பார்ட் அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு கோடிங் குடுத்தோம் அப்படின்னா டிக்ளேர் ஆயிருக்கும். தென் மினிமம் ஒரு பார்ட்டாவது இருக்கணும். ஒரு பார்ட்டுக்குள்ள நம்ம லைன் அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணணும். தென் ஒரு பார்ட்டுக்குள்ள அனதர் பார்ட் கூட நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஒரு பார்ட் அதுக்குள்ள ஒரு 3 பார்ட் எக்ஸ்ட்ரா பார்ட் கூட நம்ம வைக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு பார்ட்டுக்குள்ள நம்ம லைன் அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ லைன் அப்படிங்கிறதும் சிங்கிள் லைன் வைக்கலாம். இல்லன்னா மல்டிபிள் லைன் கூட நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஒரு பார்ட்ல 5 லைன் எனக்கு வேணும் அப்படின்னா 5 லைன் கூட நம்ம குடுத்துக்கலாம். ஓகேங்களா? லைன்ல நம்ம வந்து என்ன பண்ணணும்? லைனுக்குள்ள நம்மளுக்கு வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஃபீல்ட வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ அந்த லைன்ல எத்தன ஃபீல்டு நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ண வேண்டியது. அது எத்தன ஃபீல்டு வேணும்? சிங்கிள் ஃபீல்டு வைக்கலாம். இல்ல மல்டிபிள் ஃபீல்டு கூட வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபீல்டு அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படின்னா, ஃபீல்டுக்கு தேவையான லைன் முதல்ல டிக்ளேர் பண்ணணும். லைன கொண்டு வரோம் அப்படின்னா, லைனுக்கு தேவையான பார்ட் நம்ம கொண்டு வரணும். பார்ட் வேணும் அப்படின்னா, அதுக்கான ஃபார்ம் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஃபார்ம கொண்டு வரோம் அப்படின்னா, அதுக்கான ரிப்போர்ட் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வந்து ரிப்போர்ட் வந்து இங்க டிக்ளேர் பண்ணிட்டேன். இதுதான் என்னுடைய ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட் எனக்கு என்ன பண்ணணும்? ஜஸ்ட் எனக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அது டிஸ்ப்ளே மட்டும் எனக்கு பண்ணணும். அது ஆக்ஷன் கீவேர்ட். ஜஸ்ட் ஷோ பண்ணி காட்டணும் அவ்வளவுதான். ஸோ இந்த ரிப்போர்ட் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இந்த ரிப்போர்ட்ட பேஸ் பண்ணி நான் வந்து அந்த ரிப்போர்ட்டுக்குள்ள ஃபார்முக்குள்ள பார்ட்டுக்குள்ள லைனுக்குள்ள நான் ஃபீல்ட வந்து கொண்டு வரணும். ஸோ டைரக்ட்டா என்னால ஃபீல்ட கொண்டு வர முடியுமா சார் அப்படின்னா, கண்டிப்பா கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து கோடிங் குடுக்குறேன். இதுல போய் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து அடுத்த டெஃபினிஷன் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, டெஃபினிஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ரிப்போர்ட் அப்படின்னா வந்து தட் இஸ் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் நம்ம வந்து செலக்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் செலக்ட் பண்ணிட்டு கோலன் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துறோம். இந்த ரிப்போர்ட் வந்து எந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்க டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இங்க டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது அப்படியே கண்ட்ரோல் சி குடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சோ இது டெஃபினிஷன். இது டெஃபினிஷனுடைய வேல்யூ. சோ ரிப்போர்ட்ங்கிறது டெஃபினிஷன் டைப். மை இண்டென்ட் ரிப்போர்ட்ங்கிறது டெஃபினிஷன் வேல்யூ. தென் இங்க வந்து அந்த டெஃபினிஷனை செப்பரேட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம கொடுத்திருக்கிறது வந்து டேலில டிடிஎல்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா கோலன். ஓகேங்களா? கோலன் நம்ம வந்து இங்க கொடுத்து நம்ம வந்து இத செப்பரேட் பண்ணணும். ஓகேங்களா? டெஃபினிஷன்ஸை நம்ம செப்பரேட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு பேராமீட்டர்ஸையும் நம்ம டிக்ளேர் பண்றதுக்கு இந்த கோலன் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ டிடிஎல்ல. ஸோ இப்போ ரிப்போர்ட் டைப்
தென் வந்து ரிப்போர்ட் வேல்யூ. ஸோ ரிப்போர்ட் வேல்யூ யூசர் டிஃபைன்டு. நாம என்ன நேம் வேணுமானா வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன நேம் வேணுமானாலும் நம்ம ரிப்போர்ட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இதே மாதிரி இந்த ரிப்போர்ட்டுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா, ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஃபார்ம். இந்த ஃபார்ம்ல மை இன்டென்ட் ஃபார்ம் அப்படின்னு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு நேம் வச்சு மை இன்டென்ட் ஃபார்ம். அதே மாதிரி பார்ட் அப்படிங்கிற டெஃபினிஷன் ஓபன் பண்றேன். பார்ட் மை இன்டென்ட் பார்ட் அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த பார்ட்டுக்கு வந்து வேல்யூ கொடுத்துறேன். பார்ட்டுக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து என்ன டெஃபினிஷன் வேணும் அப்படின்னா, லைன் அப்படிங்கிற டெஃபினிஷன். ஸோ லைன் மை இன்டென்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துறேன். அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த லைனுக்குள்ள தான் நம்மளுக்கு ஃபீல்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா இருக்கணும். ஸோ ஃபீல்டு. ஸோ ஃபீல்டு அதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, மை இன்டென்ட் ஃபீல்டு அப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்ப இது ஃபீல்டு வந்து எல்லாமே வந்து டேலியோட ப்ரீ டிஃபைன்டு ஃபீல்டா இருக்கணுமா? இல்ல நம்ம இது யூசர் வந்து டிஃபைன்டா? நாம புதுசா ஒரு ஃபீல்டு நம்ம ஆட் பண்றோம். ஓகேங்களா? நியூ ஃபீல்டு நம்ம ஆட் பண்றோம். இப்ப இந்த மெனுவை நம்ம வந்து ஆல்டர் பண்ணும்போது எந்த மெனுங்கிறது ப்ரீ டிஃபைன்டு மெனு. கரெக்ட்டுங்களா? கேட்வே டேலிங்கிறது ப்ரீ டிஃபைன்டு ஆல்ரெடி இருக்கு. ஓகே. அது ஆல்ரெடி இருக்கிறத நம்ம வந்து மாடிஃபை பண்ண முடியும். ஸோ இங்க மாடிஃபையர் யூஸ் பண்ணி நான் வந்து மாடிஃபை பண்றேன். பட் அந்த ரிப்போர்ட்டுக்குள்ள நான் தான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு நியூவா ஒரு ஃபீல்டு வேணுங்கிற பட்சத்துல இது யூசர் டிஃபைன்டு. ஸோ இது நம்மளா கொடுக்குற ஃபீல்டு. ஓகேங்களா? சரிங்க சார். நம்மளா கொடுக்குற ஃபீல்டு. ஸோ இது இது இப்ப வந்து டேலியில ஃப்ரண்ட் எண்டுங்க சார் இது நம்ம பண்றது. ஆமா. இது பேக் எண்ட் வந்து இப்ப எதுல போய் ஸ்டோர் ஆகுது? ஏதாவது டேட்டாபேஸ் இருக்குங்களா இது? இதுக்கு செப்பரேட்டா டேட்டாபேஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் நம்ம வந்து அக்சஸோ அல்லது எஸ்கியூஎலோ எந்த தேர்ட் பார்ட்டி டேட்டாபேஸும் நம்ம ஸ்டோர் நம்ம வந்து யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. டிடிஎல் இன்பில்டாவே வந்து என்ன அப்படின்னா டேட்டாபேஸ் வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. டேட்டா ஸ்டோரேஜ் வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே சார். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம், ஸ்டோரேஜா இருக்கட்டும், அதே மாதிரி டிசைனு எல்லாமே கலர் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இன்பில்டா இருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனும் நம்ம டிபெண்ட் பண்ண வேணாம். நீங்க டவுன்லோட் பண்ண வேண்டியது இந்த டெவலப்பர் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஃபீல்டுக்குள்ள நான் வந்து என்ன பண்ணணும், செட்டஸ் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இன்டென்ட் எனக்கு வந்து ஒரு டைட்டில் வந்து எனக்கு வரணும். அங்க எனக்கு என்ன வரணும் அப்படின்னா, இன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி இன்டென்ட் அப்படின்னு கொடுத்து ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் இந்த இடத்துல நம்ம வந்து ஜஸ்ட் இன்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, சும்மா ஒரு டைட்டில் நான் வந்து கொடுத்துக்கிறேன். இல்லைன்னா வெறும் இன்டென்ட் அப்படின்னு கூட நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஆனா இவ்வளவு மட்டும் போதுமா சார்? இது அப்படியே நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னா ஆகாது. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு வேல்யூ நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, இதுக்கு பேரு டெஸ்கிரிப்ஷன் நம்ம சொல்லலாம். இந்த ஃபீல்ட நம்ம எங்க முதல்ல டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, எந்த லைன்ல அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல டிக்ளேர் பண்ணிடணும். ஓகேங்களா? இந்த லைன் வந்து ஒரு ஃபீல்டு நம்ம குடுக்குறோம். அந்த ஃபீல்டு எந்த லைனுக்குள்ள, எந்த லைன்ல நம்மளுக்கு வரணுங்கிறத நம்ம குடுக்கணும். ஒரு லைன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, அந்த லைன் வந்து எந்த பார்ட்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ட்டுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, லைன டிக்ளேர் பண்ணணும். பார்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, அந்த பார்ட் எந்த ஃபார்முக்குள்ள வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே டிக்ளேர் பண்ணணும். ஒரு ஃபார்ம் நம்ம வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அந்த ஃபார்ம் எந்த ரிப்போர்ட்ல வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டிக்ளேர் பண்ணணும். இந்த மாதிரி ரிப்போர்ட்ல ஃபார்ம டிக்ளேர் பண்ணணும். தென் ஃபார்ம் டெஃபினிஷனுக்குள்ள பார்ட் டிக்ளேர் பண்ணணும். பார்ட்டுக்குள்ள தான் லைன், லைனுக்குள்ள தான் ஃபீல்ட். இப்படி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஹைரார்கி மெயின்டெயின் பண்ணணும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா மெயின். இப்ப எனக்கு இன்னொரு ஃபீல்டு வேணும் அப்படின்னு நம்ம வந்து நீங்க நினைச்சீங்கன்னா, ஓகேங்களா? உங்களுக்கு இன்னொரு ஃபீல்டு வேணும் அப்படின்னா, நீங்க எங்க அந்த ஃபீல்ட டிக்ளேர் பண்ணணும் முதல்ல? இந்த இடத்துல ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒண்ணு எழுதக்கூடாது. ஓகேங்களா? சோ நம்ம வந்து இந்த இடத்துல ஃபீல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல நம்ம எழுதக்கூடாது. ஐ மீன் இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா,
எனக்கு வந்து ஒரு ஃபீல்டு எனக்கு இன்னொன்று வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இன்டென்ட் ஃபீல்டு மாதிரியே எனக்கு வந்து இன்னொரு ஃபீல்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கிறீங்களேன். ஸோ நான் போயிட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபீல்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே போயிட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. இதில் போயிட்டு நான் வந்து செட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நம்ம கம்பெனி நேம் கொடுக்குறோம்னு வச்சுக்கிறோம். இப்போ சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன் அப்போ நான் வந்து இங்கே கொடுக்குறேன் அப்படின்னா இதை டைரக்டா நம்ம வந்து கொடுக்க கூடாது. முதல்ல இந்த ஃபீல்டை நம்ம எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கணும்? இந்த ஃபீல்டை லைனுக்குள்ள எந்த லைன்ல வேணுங்கிறதுல நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? இந்த ஃபீல்டு ஆக்டிவேட்டுக்கு வரும். ஓகே ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அப்படியே நான் வந்து கண்ட்ரோல் V கொடுத்தேன் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடுது? ஃபீல்டு அப்படிங்கிறது வருது. இந்த ஃபீல்டை நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி லிஸ்ட் கமா கொடுத்து அந்த ஃபீல்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீல்டு, ரெண்டாவது ஃபீல்டு. ஓகேங்களா? இன்டென்ட் அதுக்கு அடுத்து என்ன வர போகுதுன்னா சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன் தான் எனக்கு வரும். செகண்ட் லைன்ல வருதுன்னா அடுத்த லைன்ல கொடுக்குங்களா சார்? வெரி குட். ஸோ இப்போ எனக்கு செகண்ட் லைன்ல எனக்கு வரணும் அப்படின்னா அப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க நான் லைனை முதல்ல வந்து டிக்ளேர் பண்ணணும். அப்போ நான் மேலே போயிட்டு என்ன பண்றேன்? இந்த இடத்துல வந்து கம்பெனி லைன் அல்லது மை இன்டென்ட் லைன் 2 அப்படின்னு கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம்? நம்ம வந்து கொடுத்துக்கலாம். மை இன்டென்ட் லைன் 2 அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஃபுல்லா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஷார்ட் ஃபார்ம்லாம் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் கிளாரிட்டி வேணுங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லா நான் டைப் பண்றேன். இப்போ நான் மைன் லைன் 2 நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபீல்டை அடுத்த லைன்ல நான் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா நான் வந்து கொண்டு வர வேண்டியது எங்க இந்த ஃபீல்டுக்கு மேல வந்து இந்த லைனை ஆட் பண்றேன். மை இன்டென்ட் லைன் 2 அதாவது இதை வந்து இதை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க ரீப்ளேஸ் பண்ணிடலாம். கண்ட்ரோல். இப்ப இது உள்ளதான் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு? ஃபீல்டு அப்படிங்கிறத ஆட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம வந்து கொண்டு வரோம். இதை கண்ட்ரோல் X கொடுத்து இங்க நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பேஸ்ட் பண்ணி. புரியுதா கான்செப்ட்? ஓகே நம்மளுக்கு ரெண்டு லைன் ஒரே லைன்ல நம்மளுக்கு அடுத்தடுத்து இன்டென்ட் சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன் எனக்கு வரக்கூடாது. எனக்கு அடுத்த லைன்ல தான் வரணும் அப்படின்னா எனக்கு அடுத்த லைன்ல முதல்ல நான் என்ன பண்ணணும்? மேல நான் வந்து டிக்ளேர் பண்ணணும். ஓகேங்களா? இங்க வந்து நான் டிக்ளேர் பண்ணணும். அப்பதான் எனக்கு ரெண்டாவது லைன் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட் ஆகும். அங்கே வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் வரும். ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு ஸ்பேஸ் வேணும்னா சார்? எதுக்கு சார் ஸ்பேஸ் வேணும்னாவா? இப்போ நம்ம அவுட்புட் பார்த்துட்டு டிக்ளேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் ஆல்ட் டி F4 கண்ட்ரோல் ஆல்ட் டி F4 அப்படியே நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இன்டென்ட் அப்படிங்கிறது எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துருக்கு பாருங்க சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு. ஆனா என்ன வரல எனக்கு? ரிப்போர்ட் வரல. ஐ மீன் என்ன எனக்கு வரல அப்படின்னா இன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்தேன் இல்லையா அது மட்டும் எனக்கு வரல. ஓகேங்களா? இன்டென்ட் அப்படிங்கிறது எனக்கு வரல. ஐ மீன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் எனக்கு வரல. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த லைன்ல தான் நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த லைனை வந்து கரெக்டாக இங்கே கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து மை இன்டென்ட் ஃபீல்டு அப்படிங்கிறது ஸோ மை இன்டென்ட் ஃபீல்டு அப்படிங்கிறத நான் வந்து அடுத்து நம்ம ஸோ ஃபர்ஸ்ட் லைனே எனக்கு வந்து மை வெறும் இன்டென்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து இந்த கமா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒருவேளை கொடுத்ததுனால வரலையா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணலாம். அதர்வைஸ் அகைன் நான் வந்து கண்ட்ரோல் S கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் கரெக்டா இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம வரணும். அங்க ஃபீல்டு அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஃபீல்டு அப்படியே நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க டிக்ளேர் பண்ணியிருக்கணும். அது உள்ள நான் வந்து என்ன பண்றேன்னா செட்டர்ஸுக்கு பதிலாக செட் ஆல்வேஸ் என்ன கொடுக்கணும்? செட் அஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? செட் ஆல்வேஸ்ங்கிறது வேற. ஓகேங்களா? செட் ஆல்வேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்ப நம்ம டேலில F11ல போயிட்டு எனேபிள் ஜிஎஸ்டி எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்வேஸ் எஸ் தான் இருக்கும். ஓகே. செட் ஆர் ஆல்டர் அப்படிங்கிறது நம்ம ஒன்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அதுல ஒரு வேல்யூ இந்த ஃபீல்ட்ல நம்ம எஸ் கொடுத்துட்டு ஒரு சில வேல்யூ கொடுத்துட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வந்து பார்த்தோம்னா திரும்ப நோன் மாறிடும். ஸோ செட் ஆல்வேஸ் நோன் இங்க கொடுத்துருப்பாங்க. அதான் ஆல்வேஸ் அப்படிங்கிறது. ஓகே. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இங்க செட்டர்ஸ் அப்படிங்கிறதுலாம் நான் செட் ஆல்வேஸ் தப்பா கொடுத்துட்டேன். அதனால எனக்கு இந்த லைன் வந்து எனக்கு ரன் ஆகல.
அதர்வைஸ் கமா இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் விஷயம் கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட் டி F4 கொடுத்துட்டு திரும்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இண்டென்ட் அப்படிங்கிறதுக்குள்ள இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஆகுது, ஒரு லைன் எனக்கு ஃபர்ஸ்ட் லைன்ல வந்துருக்கு. அடுத்து சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஓகேங்களா சார்? ஓகே சார். இப்போ என்ன சொன்னீங்க அப்படின்னா ஸ்பேஸ் வேணும்னு சொன்னீங்க, கரெக்ட்டுங்களா? அந்த இண்டென்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு சின்னதா வந்து ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறப்ப இது நமக்கு ரிப்போர்ட் மாதிரி ஓபன் ஆகுதுங்களா சார்? நம்ம இந்த பேமெண்ட் ஸ்கிரீன் ஆர் ரெசிப்ட் ஸ்கிரீன் மாதிரி அதுக்கு எல்லாம் நாம தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இனிமே அந்த ரிப்போர்ட் மாதிரி தான் நான் வந்து இப்போ நான் டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான பேஸ் இப்போ நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப சிம்பிளா ரொம்ப சின்ன கட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறீங்க, கரெக்ட்டுங்களா? இது நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு ஓவரால் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசா எனக்கு வேணுங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா இந்த இந்த சின்ன பாக்ஸ் வந்து ஃபார்ம்னு சொல்லுவோமா, ரிப்போர்ட்னு சொல்லுவோமா, பார்ட்னு சொல்லுவோமா? இது வந்து இப்ப ரிப்போர்ட்ல ஃபார்ம் குள்ள அந்த இது இருக்கு, லைன் ஃபார்ம் ரிப்போர்ட்ல ஃபார்ம். ஓகேங்களா? சோ இந்த ஃபார்மை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள போயிட்டு இப்ப நான் இங்க கொடுக்கறது ஃபார்முக்குள்ளதான் பார்ட்டை டிக்ளேர் பண்றேன். அந்த ஃபார்முடைய ஹைட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இல்லைன்னா வித் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இங்க கொடுத்துருக்கேன். வித் இதுல போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 50% அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு இங்க இடத்துல ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்று கொடுக்கணும். ஓகே. ஏன் ஸ்கிரீன் 50% வித் 50% கொடுத்தாவே அது ஸ்கிரீன் டேலி அதை எடுத்துக்காதா டிஃபால்ட்டா? இது தனியா வேற கொடுக்கணுமா அப்படின்னு நம்ம வந்து ஒரு கொஸ்டின் வரும். பட் இந்த இடத்துல 50% ஸ்கிரீன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, 50% பேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அந்த பேஜ் அப்படிங்கிறது நம்ம வந்து எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட கான்ஃபிகரேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது கொடுக்குறது வந்து பேஜ் அப்படிங்கிறது. ஸோ வித் அண்ட் ஹைட் வந்து பேஜ் வைஸ் நம்ம கொடுக்கலாம், ஸ்கிரீன் வைஸ் நம்ம கொடுக்கலாம். அப்ப நம்ம பேஜா ஸ்கிரீனா அப்படிங்கறத நம்ம வந்து டிக்ளேர் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே. அப்ப நம்ம 50% ஸ்கிரீன் அப்படிங்கறத நான் வந்து வித் மட்டும் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து நான் ஆல்டர் பண்ணிக்கிறேன். சோ வித் கொடுத்தீங்க பாத்தீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிருச்சு, வித் வந்து நம்மளுக்கு 50% இன்க்ரீஸ். இப்ப நம்ம அடுத்தடுத்த பார்ட் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹைட் வந்து அதுவே அந்த பார்ட்டுக்கு தேவையான ஹைட் வந்து அதுவா எடுத்துக்கும். அதர்வைஸ் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஹைட் அப்படிங்கறதையும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ ஹைட் வந்து நான் வந்து 80% ஸ்கிரீன் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைட் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 100% ஸ்கிரீன் கொடுத்தா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஃபுல் ஆயிடும். 100% ஹைட் 100% வித் நம்ம கொடுத்தோம்னா ஃபுல் ஆயிடும். ஸோ நாம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து இந்த மாதிரி 50% வித் 80% ஹைட் நான் வந்து கொடுத்தேன். ஓகேங்களா? இப்ப இதுல வந்து என்ன ஆகணும் அப்படின்னா இந்த ரெண்டு லைனுக்கும் எனக்கு வந்து கேப் வேணும். ஓகேங்களா? சோ ரெண்டு லைனுக்கும் எனக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா கேப் அப்படிங்கிறது எனக்கு வேணும். சோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பேஸ் அப்ப நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். ஸ்பேஸ் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஓகேங்களா? ஸ்பேஸ் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து பாட்டுக்கானது. அதே மாதிரி இப்ப லைன் அப்ப நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்கேயும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸ்பேஸ் பாட்டம் அப்படின்னு நம்ம வந்து இதுல போயிட்டு நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா எம்எம்ல கொடுக்கணும். ஓகேங்களா? இப்ப 10 ஸ்பேஸ் எம்எம்எஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா மில்லிமீட்டர்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கணும். சோ ஸ்பேஸ் டாப் நம்மளுக்கு வேணும் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ் டாப் அப்படி நம்ம வந்து கொடுத்துட்டு இதையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 10 எம்எம்எஸ் இது ஸ்மால்லையும் கொடுக்கலாம். நான் வந்து கேப்ஷன் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி வேணுங்கிறதுக்காக கேப்ஷன் இப்படி நம்ம வந்து கொடுத்துட்டு இந்த லைனுக்கான ஸ்பேஸை நம்ம வந்து கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா திரும்ப நான் வந்து இது டிஃபரன்ஸ் நம்ம வந்து பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியுதா? அப்ப 10 அப்படிங்கிறது நம்ம வந்து இங்க 20 வரைக்கும் எடுத்துக்குது. ஓகேங்களா? ஏன்னா இது இங்க இருந்து ஒரு 10 வந்திருக்கு, இங்க இருந்து ஒரு 10 வந்திருக்கு. அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு 3 வரைக்கும் நம்ம கொடுக்கலாம்,
ஓகேங்களா? 3 MMS 3 MMS அப்படிங்கிற மாதிரி வந்து ஓகேங்களா? அல்லது ஸ்பேஸ் பெருசா தெரியக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கம்மியா கூட நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து கொடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் நம்ம தெரியும். அதே மாதிரி ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், லெஃப்ட் ரைட் கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. இப்ப நம்மளுக்கு டிஃபால்ட்டா டேலி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பார்ட் அப்ப நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த பார்ட்டை வந்து நம்மளுக்கு லெஃப்ட் பார்ட்டா தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும். ஓகே. ஓகேங்களா? லெஃப்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். அதே மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதோட அலைன்மெண்ட் வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா லெஃப்ட் அலைன்மெண்டா தான் டேலி டிஃபால்ட்டா எடுத்துக்கும். ஓகேங்களா? லெஃப்ட் அலைன்மெண்டா. அதர்வைஸ் இந்த வித் இருக்கு, வித்ன்னு சொல்லுவோம் இல்லையா? வித் இன் தி சென்ஸ் இந்த கேரக்டருக்கு இப்ப சிடிசி டாக்ஸ் எஜுகேஷனுக்கு இந்த டோட்டலா வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அதோட லெங்த் அதிகமா இருக்கிறதுனால ஃபுல்லாவே வித் எடுத்துருக்கு. இந்த லெங்த் வரைக்கும் வித் எடுத்துக்கும். டிஃபால்ட் வித் டேலி எடுத்துக்கும். இன்டென்ட்க்கு அதுக்கு தேவையான வித் மட்டும் எடுத்துக்கும். அந்த கண்டென்ட் அதுல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வித். ஓகேங்களா? இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது ரெண்டையுமே மாத்த போறோம். ஓகேங்களா? சோ எங்க ஃபீல்ட்ல இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டு இருக்கு இல்லையா? இந்த ஃபீல்டுக்குள்ள நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்டென்ட் இருக்கக்கூடிய ஃபீல்டுக்குள்ள வரேன். இதுல போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஃபுல் வித் அப்படின்னு கொடுத்துட்டு கோலன் இந்த ஃபுல் வித் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லாஜிக்கல். லாஜிக்கல்னா எஸ் அண்ட் நோ கொடுக்கணும். ஓகேங்களா? சோ ஃபுல் வித் எஸ் அப்ப நான் வந்து என்ன பண்ணிக்கணும், டிஃபால்ட்டா வந்து தேவையான வித் மட்டும் தான் எடுத்திருக்கும். ஓகேங்களா? நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் வித் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லைன் ஃபுல்லாவே ஆக்குபை பண்ணிக்கும். அந்த லைன்ல ஒரு ஃபீல்டு தான் கொடுத்து அந்த ஒரு ஃபீல்டு அந்த ஃபுல் லைனை ஆக்குபை பண்ணிக்கும். அதுக்கு அடுத்து அலைன்மெண்ட். அலைன்மெண்ட் டிஃபால்ட்டா வந்து டேலி எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா ரைட் அலைன்மெண்ட் லெஃப்ட் அலைன்மெண்ட் தான் எடுத்துக்குது. பட் நாம என்ன பண்றோம் அப்படின்னா சென்டர் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அலைன்மெண்ட் கொடுத்தோம்னா அதுக்கான அலைன்மெண்டோட வேல்யூஸ் எல்லாம் நம்மளுக்கு இங்க வருது. ஸோ நம்ம வந்து ஃபீல்டுக்கு சென்டர் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், லெஃப்ட் அலைன்மெண்ட் இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ இது ரெண்டுமே வந்து எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ரெண்டு ஃபீல்டுக்கு எனக்கு அப்ளிகபிள் ஆகும். கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு அப்படியே கண்ட்ரோல் எஸ் கொடுக்கும். இப்போ என்ன ஆயிடுது, என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு அலைன்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல செட் ஆகும். இப்போ நான் வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு இதை போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா அவுட்புட் பாக்குறேன். கண்ட்ரோல் ஆல்ட் டி F4 கண்ட்ரோல் இ. இப்போ பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்திருக்கா? ஓகே. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸோ சென்டர்ல நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிற பட்சம். இப்போ ஒருவேளை இந்த இன்டென்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இன்டென்ட் கீழே வந்து எனக்கு ஒரு லைன் வரணும். அந்த இன்டென்ட் கீழே லைன் வரணும். அந்த லைனுக்கு எல்லாமே சீரியல்ல என்ன டெஃபினிஷன் அப்படின்னா பார்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? பார்டர். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம வந்து இங்க டிக்ளேர் பண்றோம் இல்லையா, மை இன்டென்ட் லைன் சொல்லிட்டு. ஸோ இதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்டர் அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஆட்ரிபியூட் நான் வந்து யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தின் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்கலாம். தின் பாட்டம். இது எப்படி சார் தின் பாட்டம் பார்டர் அப்படிங்கிறது என்னென்ன இருக்கு, இது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஜம்ப் டு அப்படிங்கிறது எடுக்கலாம். இதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்டர் நம்ம வந்து தேடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா பார்டர் இருக்கா, இந்த பார்டர் எடுத்துக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு பார்டர்ஸ் இருக்கு. இது எல்லாமே டிஃபால்ட் பார்டர். இதை நீங்க வந்து சிம்பிளி நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கான கோடிங் நம்மளுக்கு தெரியும். இப்போ நான் டபுள் டைம் கிளிக் பண்ணிட்டேன் பாத்தீங்கன்னா பிளஸ் சப் டோட்டல் அப்படின்னு நம்மளுக்கு இல்லையா, அந்த சப் டோட்டல் பாத்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் மேலையும் கீழையும் நம்மளுக்கு வந்து ரெண்டு லைன் நம்மளுக்கு வரும். மேல பாத்தீங்க அப்படின்னா தின் லெங்த், அதே மாதிரி கீழையும் பாத்தீங்க அப்படின்னா தின் லெங்த். இது பார்டர் சப் டோட்டலுக்காக. இப்படி நிறைய இருக்கு. இதுல வந்து ஒன் ஆஃப் த டெஃபினிஷன் நேம் தான் வந்து என்ன அப்படின்னா தின் பாட்டம் அப்படின்னு இருக்கக்கூடியது. ஓகேங்களா? திக் பாட்டம், தின் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நான் இதுல இருக்கக்கூடியதை நான் வந்து திரும்ப எடுத்துக்கிறேன்.
ஓகேங்களா? ஓகே சார். ஸோ இதுல போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, சிம்பிளி நான் இங்க குடுத்தது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கரெக்ட்டா குடுத்துட்டேனா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். கண்ட்ரோல் கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது இருக்கா இல்லையான்னு இங்க வந்துரும். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, பாட்டம் தின்னுன்னு ஒண்ணு இருக்கு. நான் வந்து இந்த நேம் அப்படியே நான் வந்து இந்த டெஃபினிஷன வந்து அப்படியே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். தட் இஸ் இதுக்கு பேர் என்னன்னா ரீயூஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம வந்து தின், பாட்டம் அப்படின்னு நான் வந்து குடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் குடுக்குறேன். குடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவுட்புட் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஆல்ட் டி F4 கண்ட்ரோல் ஏ. இப்ப போய் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியுதா இன்ஃபர்மேஷன்? ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன் லைன்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த பார்டர ஒட்டி நம்மளுக்கு வருது. இப்ப நம்மளுக்கு என்ன ஆகணும்? ஓகே. அந்த பார்டருக்கு கீழ வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? லைன் 1க்கு அப்புறம் சோ இந்த 2வது லைன நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் பாட்டம் அல்லது ஸ்பேஸ் டாப் அப்படின்னு இருக்கு இல்லையா? இத மட்டும் காப்பி பண்ணி இந்த 2வது லைனுக்கு லைன்ல கொண்டு வந்து வைக்கணும். அதான் மெயின். ஃபீல்ட்ல கொண்டு போயிட்டு நம்ம வந்து ஸ்பேஸ் நம்ம குடுக்கக் கூடாது. ஓகே. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு 3 எம்எம்ஸ் நான் வந்து வேணுங்கிற மாரி குடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் குடுத்து சேவ் பண்றேன். கண்ட்ரோல் ஆல்ட் டி F4 அப்படி நம்ம திரும்ப எடுத்து பார்த்தோம்னா, கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்துருச்சா? ஓகே சார். ஓகே. சோ நாளைக்கு நம்ம வந்து என்ன ஓ பண்ணலாம் அப்படின்னா, இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து வேற என்னென்னலாம் டெவலப் பண்ணலாம். சோ அதுல வந்து ம். ஸ்மார்ட்டா நம்ம வந்து ஒரு கோடிங் நம்ம வந்து எப்படி குடுக்க முடியும்? இட்ஸ் லைக் நான் வந்து ஓகே. எப்படி கொண்டு வரேன் அப்படின்னா, ஒரு வவுச்சர் அப்படிங்கிறது நம்ம ஃபீட் பண்ணோம் அப்படின்னா, எந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அவுட்புட் நம்ம குடுக்க போறோம் அப்படிங்கிறத நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீட் பண்ண போறேன். அதாவது உங்களுக்கு ஒரு அவுட்புட் காட்ட போறேன். அது என்ன அப்படின்னா, ஒன்லி டிஸ்ப்ளே. நம்ம தான் டேட்டாஸ் எல்லாம் நம்ம குடுக்க போறோம். ஓகேங்களா? ஓகே. சோ நம்ம தான் டேட்டா எல்லாம் நம்ம வந்து குடுக்க போறோம். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு வவுச்சர் ரெக்கார்ட் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் வந்து குடுக்க முடியுது. இட்ஸ் லைக் அ நியூ மாடியூல் நம்ம வந்து உள்ள ஆட் பண்றோம். ஓகேங்களா? இப்ப இன்டென்ட் அப்படின்னு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா டேலில வந்து கிடையாது. இப்ப கிரியேட் அப்படிங்கிறதுல போயிட்டு, வவுச்சர் டைப் அப்படிங்கிறத எடுத்து, இங்க போயிட்டு நீங்க வந்து இன்டென்ட் அப்ப நீங்க டைப் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஆட்டோமேட்டிக்கா டூப்ளிகேட் காட்டும். ஓகே. ஆக்சுவலா இப்படி ஒரு வவுச்சர் டைப்பே டேலில இல்ல. ஆ. இதுக்கு எந்த ஒரு ஃபீச்சரும் இல்ல. டிஃபால்ட் டேலில கிடையாது. ஆனா, டேலி வந்து இந்த மாதிரி ஒரு வவுச்சர வந்து கிரியேட் பண்ண அலோவ் பண்ணாது. ஓகே. ஓகே. இன்டென்ட் அப்படிங்கிறது எஸ்ஏபி சாஃப்ட்வேர் நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன வச்சிருப்பாங்க, இஆர்பி சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர்னா அந்த இன்டென்ட் கான்செப்ட் இருக்கும். ஏன்னா மல்டிபிள் சைட் வேற வேற சைட்ல இருக்கக்கூடிய சைட் இன்ஜினியர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இன்டென்ட் அவங்களுடைய சைட் இன்டென்ட்ல குடுப்பாங்க. அதே மாதிரி மல்டிபிள் அவுட்லெட் இருக்கும் அல்லது மல்டிபிள் ஷோரூம்ஸ் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய பிரான்ச் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அவங்களுக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ இன்டென்ட்டா குடுப்பாங்க. அது ஓகே. எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, ஹெட் ஆஃபீஸ்ல வந்து அப்படியே வந்து ஆ பல்க்கா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ரிப்போர்ட் வந்து அக்குமுலேட் ஆகும். அப்ப ஓகே. டோட்டல் ரெக்யர்மென்ட்க்கும் அந்தந்த சைட் வைஸ், அந்தந்த ஷோரூம் வைஸ் அல்லது அந்தந்த அவுட்லெட் வைஸ் அந்த அவுட்புட்ட எடுத்து, அதாவது அவங்களுக்கு தேவையான ரெக்யர்மென்ட் எடுத்து, அப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொட்டேஷனா ரைஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஓகேங்களா? கொட்டேஷனா ரைஸ் பண்ணும்போது, எந்த சப்ளையர் பெஸ்ட்டா பண்றாங்க. அப்படி ஏன்னா பல்க் ஆர்டர் நம்ம குடுத்தோம் அப்படின்னா, நெறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். பிரைஸ்ல வந்து நம்மளுக்கு நெறைய வந்து நெகோசியேஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அப்ப வந்து அந்த இன்டென்ட் வந்து என்னவா மாத்துவாங்கன்னா, கொட்டேஷனுக்கு கொண்டு போவாங்க. அப்ப நம்ம போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொட்டேஷன் அப்படிங்கிற வவுச்சர். டேலில கொட்டேஷன் ஒரு வவுச்சர் இருக்கா? இருக்காது. கொட்டேஷன் இது சேல் ஆர்டர் தான் கொட்டேஷனா இது பண்ணிக்கலாம். ஆ சோ சேல் ஆர்டர் அப்படிங்கிறது தனி. அந்த சேல் ம். ஆர்டர் ஆப்ஷனலா நம்ம யூஸ் பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக்கா கொட்டேஷனா டேலி கன்சிடர் பண்ணிக்கும். ம். எஸ். ஓகேங்களா? பட் இப்ப நாம போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு கொட்டேஷன் அப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு வவுச்சர் நான் வந்து கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கிறேங்க. டேலி அலோவ் பண்ணாது. ஓகே. சோ இப்படி ஒரு வவுச்சர் டைப் இல்ல. சேல் ஆர்டர் ஆப்ஷனலா யூஸ் பண்ணோம்னா, ஆட்டோமேட்டிக்கா டேலி வந்து அது கொட்டேஷன் எடுத்துக்கும். அகைன் அத சேல் ஆர்டரா நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆப்ஷனல நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்பதான் கொட்டேஷன் எடுத்துக்கும். பட் கொட்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மல்டிபிள் சப்ளையருக்கு ஒரே மெட்டீரியல் ரெக்யர்மென்ட்ட நம்ம குடுக்குறோம். ஓகே. மல்டிபிள் சப்ளையருக்கு ஒரே ரெக்யர்மென்ட்ட நம்ம குடுக்குறோம். அந்த ஓகே. ரெக்யர்மென்ட்ல யாரு சீப் அண்ட் பெஸ்ட்டா பண்றாங்களோ, அல்லது நம்ம டியூ டேட்டுக்குள்ள எவ்வளவு சீக்கிரம் ப்ராடக்ட் அனுப்புறாங்களோ, இதெல்லாம் பேஸ் பண்ணி, அந்த 3 சப்ளையர்ட்ட இருந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கொட்டேஷன் ஓகே பண்ணுவோம். அப்படி ஓகே பண்ணும்போது அந்த கொட்டேஷன் என்னவா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே பண்ண கொட்டேஷன் தான் அஃபிஷியல் சேல் ஆர்டராவோ, பர்ச்சேஸ் ஆர்டராவோ மாறும். கரெக்ட்டுங்களா? ஓகே. ஓகே.
ஸோ இது ஒரு ப்ராசஸ். அதுல வந்து நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் உங்க புரிதலுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ஒரு இன்டென்ட் மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணி, அதை நம்ம வந்து இங்க கொண்டு வரோம் அப்படின்னா, முதல்ல நம்ம வந்து டிஸ்ப்ளே உள்ள கொண்டு வரோம். அதுக்கப்புறம் நம்ம ரெக்கார்ட் பண்றது எப்படி? இதுல எப்படி நம்ம வந்து ஒன்லி மெட்டீரியலோட டீடைல்ஸ் மட்டும் நம்ம ஃபீட் பண்ணி, அதை நம்ம வந்து எப்படி செப்பரேட்டா நம்ம வந்து ஒரு அவுட்வேர்ட், அதாவது ஒரு ரிப்போர்ட்டா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அது எல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க 3:00 நீங்க டைம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுங்க. அப்படி 3:00 எனக்கு பிஸி ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும் நான் வந்து உங்களுக்கு நான் முன்கூட்டி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நம்ம ஈவினிங் பார்ப்போம். ஓகேங்களா சார்? ஓகே. ஓகே. ரைட் தேங்க்யூ. சார். இன்கேஸ் ஏர்லியர் மார்னிங் ஏதாச்சும் டைம் இருக்குங்களா நாளைக்கு? மார்னிங் நீங்க எத்தனை மணிக்கு சார் சொல்றீங்க? எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? மார்னிங்